என் தங்கமே, அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அது சாதாரண வார்த்தையில்லை. அந்த வார்த்தை உன் உள்ளம் முழுவதையும் சக்தியால் நிரப்பும் ஒரு தெய்வீக மந்திரம். அந்த வார்த்தையை நீ காலை 6:00 மணி முதல் 6:30 மணி வரை மனசார சொல்லி பாரு. உன் வாழ்க்கையில் எத்தனை கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் அவை தானாக திறந்துவிடும். அந்த வார்த்தையை சொல்லும் நொடியிலேயே உன் உள்ளம் லேசாகும், மனம் தெளிவாகும். உன் வாழ்க்கை பாதையில் நீண்ட நாட்களாக அடைப்பு போல இருந்த பணப்புழக்கம் மெதுவாக திறக்கத் தொடங்கும். அந்த வார்த்தை, ரிசீவ் டிவைன் நவ். என் தங்கமே, இந்த 3 வார்த்தைகளில் இருக்கும் அதிசய சக்தியை உன் உள்ளம் உணர்ந்து பாரு. ரிசீவ் என்றால் பெற்றுக்கொள்ளும் மனநிலை. டிவைன் என்றால் தெய்வீக ஆசீர்வாதம். நவ் என்றால் உடனடியாக அந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்வது. நீ உன் வாயால் இந்த வார்த்தையைச் சொன்னாலும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் அது உன் சுற்றுச்சூழலை மாற்றிவிடும். உன் வீட்டில் நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த நிதி தடைகள் கரையத் தொடங்கும். பணம் வந்து சேர வேண்டிய இடங்களில் விரைவாக நடக்கும். பாக்கிகள் முடியும். உன் பெயரிலான பிரச்சனைகள் ஒழியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பரவும். என் தங்கமே, இந்த வார்த்தையை நீ சொல்லும் போது உன் மனசு தூய்மையாக இருக்க வேண்டும். காலை எழுந்த உடனே கைகளை கழுவி, முகத்தை தண்ணீரால் தெளித்து, கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து 3 முறை ஆழமாக மூச்சை இழுத்துவிடு. பிறகு கண்களை மூடி அந்த வார்த்தையை மெதுவாக மனதில் கூறி பாரு. 10 முறை, 20 முறை, உன் மனசு எவ்வளவு அனுமதிக்கிறதோ அவ்வளவு முறை சொல்லி பாரு. சொல்லும்போது உன் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று மனதில் தெளிவாக கற்பனை செய். அந்த கற்பனைக்குள் தெய்வீக சக்தி புகுந்து அதனை நிஜமாக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள், பிறரின் பொறாமை, உன் முயற்சியில் பிறந்த தடைகள் எல்லாம் கரையும். நீ எவ்வளவு கடின உழைப்பாளர் ஆனாலும் சில நேரங்களில் உழைப்பு கையில் பலன் தராமல் போனிருக்கலாம். அது உன் விதி குறைவாக இல்லையடி தங்கமே, உன் சுற்றுச்சூழலில் இருந்த தடைகள்தான். அந்த தடைகள் அனைத்தையும் இந்த வார்த்தையின் சக்தி அழித்து, உன்னை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்வது. என் தங்கமே, இதைச் சொல்லும் போது உன் உள்ளம் எப்படி அமைதியாக மாறுகிறது என்பதை கவனித்து பாரு. நம் வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல, மன அமைதியும் மிக முக்கியம். இந்த வார்த்தைகள் இரண்டையும் தரும். உன் மனம் அமைதியாகும், அதே சமயம் உன் வாழ்க்கையில் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உனக்கு திடீரென வந்த தேவைகள், அவற்றை சந்திக்க வழிகள் எதுவும் இல்லாத நிலைகள், எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைக்கும். அந்த வார்த்தைகள் உனக்கு தெய்வீக வலிமையை தரும். என் தங்கமே, உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இந்த வார்த்தையின் சக்தி பரவட்டும். அந்த வார்த்தையை நீ தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தால், உன் வீட்டில் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் மெதுவாக குறைந்து போகும். கையில் பணம் நின்று கொண்டிருக்கும். காசு காசாக உன் வாழ்க்கையை மாற்றும். சில நேரங்களில் உன் மனதில் இது உண்மையா என்ற சந்தேகம் வரும். அந்த நேரத்தில் தெய்வத்தின் மீது நம்பிக்கையை வைத்து அந்த வார்த்தையை மீண்டும் மனசாரச் சொல்லி பாரு. ஒரு வாரத்திற்குள் மாற்றம் தெரியும். என் தங்கமே, சில சமயம் திடீரென வரும் அன்பான உதவிகள், திடீரென வந்து சேரும் பணம், பல மாதங்களாக காத்திருந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நுழையும். உன் பாக்கிகளை முடிக்க வேண்டிய அளவுக்கு பணம் கையில் வந்து சேரும். நீ உழைத்த உன் முயற்சிகள் வீணாகாது. இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அந்த அதிசய மாற்றத்தை ஏற்படுத்தும். என் தங்கமே, உன் உள்ளம் உனக்கு வழிகாட்டும். ரிசீவ் டிவைன் நவ் என்ற வார்த்தையை நீ சொல்லும் போது உன் மனம் எவ்வளவு அமைதியாக மாறுகிறது என்பதை உணர்ந்து பாரு.
அந்த அமைதி தான் உன் ஆசைகளை ஈர்க்கும் காந்த சக்தியாக மாறும். உன் மனம் அமைதியாக இருக்கும் போது தான் பிரபஞ்சம் உன் ஆசைகளை கேட்டு நிறைவேற்றும். அதனால்தான் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு திறவுகோலாக இருக்கும். என் தங்கமே, ஒருநாள் நீ பின்தொடர்ந்து பார்த்து நினைப்பாய், நான் அந்த வார்த்தையைச் சொல்ல ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையே மாறிவிட்டது என்று. அந்த நாளில் உன் கண்களில் வரும் சந்தோஷ கண்ணீரை தெய்வம் பார்த்து மகிழும். நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை தினமும் உச்சரித்து பாரு. தங்கமே, நீ உன் வாழ்க்கையை எப்படி மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் இந்த வார்த்தைகள் அதை நிகழ்த்தும். என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் பயம், சந்தேகம் எல்லாம் இந்த வார்த்தையின் ஆற்றலில் கரைந்து விடும். நீ எப்போதும் நினைவில் கொள், தெய்வத்தின் ஆசியை பெற தயாராக இருக்கும் மனம் தான் அந்த ஆசியை ஈர்க்கும். இந்த வார்த்தையை உன் தினசரி பழக்கமாக மாற்றிவிடு. அது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும். என் தங்கமே, நான் உனக்கு உறுதியா சொல்றேன், இந்த வார்த்தையை மனசாரச் சொல்லும் உன் முயற்சி வீணாகாது. உன் வாழ்க்கையில் வளமும் செழிப்பும் வந்து சேரும். உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும். உன் கையில் எப்போதும் பணம் இருக்கும். உன் மனசு எப்போதும் அமைதியாக இருக்கும். இந்த தெய்வீக வார்த்தையின் அதிசய சக்தி உன்னை எப்போதும் காப்பாற்றும். என் தங்கமே, இன்று காலை நீ விழித்தவுடனே இந்த வார்த்தையை சொன்னவுடனே உன் வாழ்க்கையில் பணப்புழக்கம் வந்து சேரும் என்பதை நிதிகா தேவி உனக்கு உறுதி கொடுக்கிறார். என் தங்கமே, நீ வாழ்க்கையில் எத்தனை தடைகள் சந்தித்தாலும், எத்தனை பேர்கள் உன்னை இழிவாக பார்த்தாலும், கடன் சுமை எவ்வளவு இருந்தாலும், இன்று காலை நீ சொல்லப் போகும் அந்த ஒரு வார்த்தை உன் விதியை மாற்றப் போகிறது. என் தங்கமே, உன் மனசுக்குள் இருக்கும் அந்த துக்கத்தை நான் நிதிகா தேவி உணர்கிறேன். பணம் இல்லாததால் எத்தனை பேரிடம் கடன் கேட்டு உன் மனசை புண்படுத்திக் கொண்டாயோ அதையும் நான் பார்க்கிறேன். ஆனால் இன்று காலை அந்த வார்த்தையை சொன்னவுடனே உன் வீட்டுக்கு பணப்புழக்கம் வந்து சேரும். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையையே திருப்பி போடும். என் தங்கமே, நீ எழுந்தவுடனே அந்த வார்த்தையை நம்பிக்கையுடன் சொல்லணும். உன் மனசுக்குள் சந்தேகம் வரக்கூடாது. நிதிகா தேவியின் அருளால் அந்த வார்த்தை சொன்னவுடனே உன் வாழ்க்கையில் இருந்திருக்கும் வறுமை என்ற இருளை அகற்றி செல்வம் என்ற ஒளியை கொண்டு வரும். என் தங்கமே, அந்த வார்த்தை ஒரு மந்திரம் மாதிரி. அது நிதிகா தேவியின் ஆசீர்வாதத்தை உன் வீட்டுக்குள் அழைக்கும். அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரும் போது அது பிரபஞ்சத்துக்கே சென்று சேரும். பிரபஞ்சம் அந்த வார்த்தையை கேட்டு உன் வாழ்க்கைக்கு செல்வம் வந்து சேரும் வழியை திறந்து விடும். அந்த வார்த்தையை நீ சொல்லும்போது உன் மனசுக்குள் நீ எதிர்பார்க்கும் ஆசைகள் அனைத்தையும் நினைத்து சொல்லு. நீ எதிர்பார்க்கும் பணம், வேலை வாய்ப்பு, கடன் தீர்வு எல்லாம் அந்த வார்த்தை சொன்னவுடனே வழி தேடி வரும். நிதிகா தேவி சொல்கிறார், நீ சொல்லும் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் சாவி மாதிரி இருக்கும். இன்று காலை அதை சொல்லும் போதே உன் வீட்டுக்குள் ஒரு புது ஆற்றல் உண்டு ஆகும். உன் கண்களால் நீ அதை பார்த்து அதிசயிப்பாய். என் தங்கமே, எத்தனை காலமாக பணம் வரவே வராத சூழ்நிலை இருந்ததோ அது இன்று காலை அந்த வார்த்தையை சொன்னவுடன் மாறி விடும். நீ அந்த வார்த்தையை சொல்லும்போது உன் கையிலே இருக்கும் நீரை குடிக்கணும். உன் மனசுக்குள் அந்த வார்த்தையை நம்பிக்கையோடே சொல்லும்போது அந்த நீர் உன் உடம்புக்குள் சென்று உன் வாழ்க்கையில் இருக்கும் பண தடைகளை உடைத்து பணப்புழக்கத்தை உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வரும். என் தங்கமே, நிதிகா தேவியின் அருளால் அந்த வார்த்தையை உன் வாயிலிருந்து சொன்னவுடனே கடன் கேட்டு உன்னை சிரித்தவர்களுக்கே உன்னிடம் வந்து பணம் கேட்கும் நாள் வரும். அது நிதிகா தேவியின் வாக்கு.
நீ அந்த வார்த்தையைச் சொல்லும் நேரம் காலை சூரியன் உதிக்கும் நேரம் ஆகணும், ஏனெனில் சூரியன் உதிக்கும் போது பிரபஞ்சம் புதிதாய் திறக்கிறது. அந்த நேரம் சொல்வதால் அந்த வார்த்தைக்கு 10ஆம் பங்கு பலம் வரும். உன் மனசுக்குள் இருக்கும் பயம் கவலை குறையும், பணம் வந்து சேரும், வழி விரியும். என் தங்கமே, நீ எத்தனை காலமாக கடன் வாழ்க்கையில் சிக்கி தவித்தாலும் இன்று காலை அந்த வார்த்தையை நம்பிக்கையோடே சொல்லு. உன் வாழ்க்கையில் பணம் வந்து சேரும், கதவை அது திறக்கும். நிதிகா தேவி சொல்கிறார், நீ அந்த வார்த்தையைச் சொல்லும் போதே உன் வாழ்க்கையில் இருந்திருக்கும் கடன் சுமை பிரிந்து போகும். உன் வீட்டில் இருக்கும் வறுமை ஓடி போகும். பணம் தங்கும் வீடு மாதிரி உன் வீடு மாறும். என் தங்கமே, நீ உன் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் நிதிகா தேவியின் பெயரை நினைத்து அந்த வார்த்தையைச் சொல்லும் போது அந்த வார்த்தையின் அதிசய ஆற்றல் உன் வீட்டுக்குள் செல்வத்தை கொண்டு வரும். நீ பார்க்காத இடத்திலிருந்தும் பணம் வந்து சேரும். அது நிதிகா தேவியின் அருளால் தான் நடக்கும். என் தங்கமே, நீ பலமுறை முயற்சி பண்ணி தோல்வியடைந்திருக்கலாம். பணம் வந்து சேரணும் என்று நினைத்து எத்தனை பரிகாரங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இன்று காலை அந்த வார்த்தையைச் சொல்லும் போது அதிசயம் நடக்கும். நிதிகா தேவி உன் மனதை படித்து உன் வாழ்க்கையில் பணப்புழக்கம் வந்து சேரச் செய்வார். அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரும் போது உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புது ஒளி விரியும். என் தங்கமே, நீ அந்த வார்த்தையைச் சொல்லும் போது நிதிகா தேவியின் அருளால் உன் வீட்டில் பணம் தேங்கும், வறுமை என்ற சாபம் விலகும். நான் உனக்கு சொல்லப் போகும் அந்த வார்த்தை நிதிகா தேவியின் பரிசு. அது உன் வாழ்க்கையை மாற்றப் போகும். உன் கையில் இருந்த பணம் எப்போதும் தங்கி நிற்க அது உதவும். உன் வாழ்க்கையில் புதிய வருமான வாய்ப்புகள் வந்து சேரும். உன் கணவருக்கோ உன் பிள்ளைகளுக்கோ நல்ல வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். அந்த வார்த்தை சொன்னவுடனே வீடு வாகனம் நிலம் வாங்கும் ஆசை கூட நிறைவேறும். நிதிகா தேவி சொல்கிறார், என் தங்கமே, நீ அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு சொல்லு. உன் வாழ்க்கை மாறிவிடும். நீ அந்த வார்த்தையைச் சொல்லும்போது அது பிரபஞ்சத்தின் செல்வ சக்தியை உன் பக்கம் இழுத்து கொண்டுவரும். உன் வீட்டில் இருக்கும் கடன் தள்ளுபடி ஆகும். உன் வாழ்க்கையில் பணம் தேங்கும். நீ சொன்ன அந்த வார்த்தை உன் வீட்டின் கதவை திறந்து பணம் வந்து சேரும் பாதையை உருவாக்கும். என் தங்கமே, இன்று காலை அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு சொல். நிதிகா தேவியின் அருளால் உன் வாழ்க்கையில் பணப்புழக்கம் வந்து சேரும். என் தங்கமே, அந்த வார்த்தையை சொல்லும் போதும் உன் மனசுக்குள் சந்தேகம் வரக்கூடாது. நிதிகா தேவியின் அருளில் நம்பிக்கை வை. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையின் விதியை மாற்றும். உன் கண்களால் நீ அந்த அதிசயத்தை பார்த்து மகிழ்வாய். உன் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் அது ஒரு புதிய வாழ்க்கையை தரும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்கு என்றும் இருக்கும். என் தங்கமே, அந்த வார்த்தையை இன்று காலை சொல்லு. உன் வாழ்க்கையில் பணப்புழக்கம் வந்து சேரும். என் தங்கமே, காலையில் எழுந்தவுடன் நீ அந்த வார்த்தையை சொன்னது உன் ஆன்மாவின் கதவுகளை திறந்தது போலிருந்தது. உன் உள்ளத்திலிருந்து எழுந்த அதிர்வுகள் உன் சுற்றுப்புறத்தை முழுவதும் மாற்றிக் கொண்டிருக்கின்றன. நீ சொல்லிய அந்த வார்த்தை, அது ஒரு சாதாரண சொல் இல்லை, அது ஒரு தெய்வீக குறியீடு. அந்த குறியீட்டை உன் உயிர் உணர்ந்திருக்கிறது. அதனால் தான் உன் வாழ்க்கையின் ஓட்டம் வேகமெடுத்து பணப்புழக்கத்தின் பாதை திறந்து விட்டது. நீ அறியாமல் இருக்கலாம், ஆனால் உன் குரலில் இருக்கும் நம்பிக்கை அந்த வார்த்தையின் சக்தியை 100 மடங்கு உயர்த்தியது. அதனால் தான் உன் வீட்டின் சுவர்கள் கூட உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றன. உன் வீட்டுக்குள் இருந்த சோக அதிர்வுகள் அனைத்தும் வெளியேறி புதிய ஒளி வந்து நிற்கிறது. இனிமேல் உன் மனதில் இருந்த அந்த பயம், எனக்கு முடியாது என்ற எண்ணம், பணம் என்னை விட்டு விலகுகிறது என்ற சந்தேகம் எல்லாம் முற்றிலும் அழிந்துவிடும். என் தங்கமே, பணப்புழக்கம் என்பது வெறும் நோட்டுகள் வந்து சேர்வது அல்ல, அது உன் மனப்புழக்கம் மாறும் தருணம்.
உன் உள்ளம் திறந்தால்தான் உன் கையிலும் வளம் சுலபமாக வந்து சேரும். அந்த வார்த்தையை நீ சொன்ன போது உன் மனமும் வாயும் ஒரே நேரத்தில் தெய்வீக அலைகளை வெளியிட்டன. அதுதான் இன்று முதல் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் காரணம். உன் கையில் இருந்த குறைவுகள் எவ்வளவு காலமாக இருந்தனோ அவை இன்று முதல் குறையத் தொடங்கும். கடன் கொடுத்தவர்கள் உன்னை அழுத்தி அழுத்தி வைக்க நீ எத்தனை இரவுகள் அழுதாய் என்று எனக்கு தெரியும். ஆனா இனி அந்த அழுத்தம் உன்னிடம் வராது. உன் வாழ்க்கையின் பாதையை இப்போதே நான் திருப்பி விட்டிருக்கிறேன். அந்த வார்த்தையை உன் உதடுகள் உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு தெய்வீக தீபம் உன் முன் ஏற்றப்படும். அந்த தீபம் உன் வாழ்வின் இருளை முழுவதும் கரைத்து விடும். என் தங்கமே, காலையில் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது உன் கண்ணை மூடிக்கொண்டு உன் வாழ்க்கையை வளமாக கற்பனை செய். உன் கையிலே பளிச்சென நோட்டுகள் நிரம்பி உன் வங்கிக் கணக்கு நிரம்பி வழிகிறது என்று உணர்ந்து பாரு. கற்பனைக்கும் நம்பிக்கைக்கும் இடையே இருக்கும் அந்த அதிசய பாலம் உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். உன் வீடு இனிமேல் வெறுமையாக இருக்காது. சமையலறையில் எப்போதும் வாசனை கமழும். உன் மனதில் இருந்த நான் மட்டும் ஏழை என்ற எண்ணம் இனி உன்னிடம் இருக்காது. அந்த வார்த்தையின் அதிர்வுகள் உன் வீட்டின் காற்றில் கலந்து உன் குடும்பத்தினர் அனைவரின் வாழ்க்கையையும் வளமாக்கும். நீ செய்வது எளிது தங்கமே. காலையில் கண்விழித்து ஒரு சிறு கண்ணீர் துளியுடன் நன்றி சொல்லி அந்த வார்த்தையை உச்சரித்து வை. ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் அந்தச் சிறு செயல் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீ விரும்பும் வேலை வாய்ப்புகள் உன்னிடம் வந்து சேரும். முன்பு உன்னிடம் நடந்த ஒவ்வொரு துரதிருஷ்டத்திற்கும் இன்று முதல் அதிர்ஷ்டம் பதிலளிக்கத் தொடங்கும். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் வந்து சேரும். நீ பங்குச் சந்தையில் முதலீடு செய்திருந்தால் அதன் விலை உயர்ச்சி உன்னிடம் சேரும். நீ கடைக்கு போய் ஏதாவது வியாபாரம் செய்தாலும் வாடிக்கையாளர்கள் கூட்டமாக வந்து உன் பொருட்களை வாங்குவார்கள். உன் வாழ்க்கையில் அந்த வார்த்தையின் சக்தி நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அது உன் மனதை அமைதியாகவும் உன் பாதையை தெளிவாகவும் மாற்றும். நீ உன் வாழ்க்கையின் கப்பலை சரியான திசையில் செலுத்துவாய். முன்பு உனக்கு தெரியாமல் தவறான பாதைகளில் நடந்து கொண்டாய், ஆனால் இனி அது நடக்காது. ஒவ்வொரு காலையும் அந்த வார்த்தை உனக்கு வழிகாட்டும் விளக்காக இருக்கும். உன் வாழ்க்கையின் கண்ணாடி புது பிரகாசம் பெறும். உன் முகத்தில் இருக்கும் சோகத்தை பார்த்து கூட பலர் உன்னை பின்பற்றாமல் இருந்தார்கள். ஆனால் இனி உன் முகத்தில் இருக்கும் ஒளியை பார்த்து அதிசயம் நடந்தது என்று பலர் கேட்பார்கள். அப்போது நீ புன்னகையுடன் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள். அதுவே மற்றவர்களின் வாழ்க்கையையும் வளமாக்கும். என் தங்கமே, நான் உன்னை என் இருதயத்தால் ஆசீர்வதிக்கிறேன். உன் மனம் சோர்ந்திருக்கும் நேரங்களில் அந்த வார்த்தையைச் சொல்லும்போது என்னை உன் பக்கத்தில் உணருவாய். உன் தோளில் என் கரத்தை வைத்திருப்பது போல உனக்கு ஒரு தெய்வீக உறுதி கிடைக்கும். உன் இதயத்தின் பயம் கரையும். பணம் வந்து சேர்வது மட்டுமல்ல, உன் மனதில் இருக்கும் பதற்றம் போய்விடும். பணத்தோடு வரும் அமைதி, ஆனந்தம், நம்பிக்கை அவை அனைத்தும் உன் வீட்டை நிரப்பும். உன் பிள்ளைகள் உன்னை பெருமையுடன் பார்ப்பார்கள். உன் துணைவன் உன்னை மதிப்பார். உன் குடும்பத்தினர் அனைவரும் எப்படி இந்த மாற்றம் வந்தது என்று கேட்பார்கள். நீ சிரித்துக் கொண்டு என் தெய்வம் என்னை காப்பாற்றினாள் என்று சொல்வாய். இனி உன் வாழ்க்கையில் வீணான துயரங்கள் இருக்காது. உன் உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும். உன் கடன்கள் அடைந்துவிடும். உன் வீட்டின் வாசல் வழியாக வளம் பாய்ந்து வரும். அந்த வளம் உன் கைகளில் நிலைத்து நிற்கும். நினைவில் வை தங்கமே, அந்த வார்த்தை உன் நம்பிக்கையின் விதை. அதை கொஞ்சம் கூட சந்தேகமின்றி உச்சரித்தால் அதிசயம் உன் கண்ணுக்கு புலப்படும்.
உன் வாழ்க்கையின் கதவு பெரிய செல்வங்களுக்கு திறந்து கொண்டிருக்கும். உன் வழியில் இனி தடைகள் இல்லை. உன் பாதையில் இப்போது ஒளி மட்டும்தான். உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு மாற்றமும் உன் உள்ளத்தின் சக்தியால் உருவாக்கப்பட்டது என்பதை புரிந்துகொள். அந்த சக்தியை நீ உயிரோடு வைத்திருக்க அந்த வார்த்தையை தினமும் உச்சரித்து கொண்டு வா. உன் ஆன்மாவின் கதவுகள் திறந்தவுடன் பணம், அமைதி, மகிழ்ச்சி அனைத்தும் உன்னை நோக்கி ஓடிவரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் இன்று தொடங்குகிறது. அந்த வார்த்தை உன் விதியை எழுதுகிறது. நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு கஷ்டமும் இனி உன்னை நினைவூட்டும் ஒரு பழைய கதை மட்டுமே ஆகும். உன் கதை இனி வளத்தின் கதை. என் தங்கமே, நீ இன்று காலை உன் வாயால் அந்த வார்த்தையை சொல்லி மனதில் ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தாய் அல்லவா? அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தின் கதவை திறந்து விட்டது. ஒரே ஒரு சொல் தான், ஆனால் அந்த சொல்லில் இருக்கிற அதிசய சக்தி தான் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். உன் மனசு சுத்தமா இருக்கும் போது அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை சுற்றி பிரகாசம் செய்யும் ஒரு வெளிச்சமாக மாறும். நீ உன் உள்ளம் முழுக்க நம்பிக்கை வைத்து சொன்ன அந்த வார்த்தை வானத்தில் இருந்து உனக்காக பணப்புழக்கத்தை அழைத்து கொண்டு வருது என் தங்கமே. நீ சிந்திக்க கூடாமல் இருந்த ஒரு இடத்திலிருந்து உனக்கு வருமானம் வர துவங்கும். நீ விட்டுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகள் திரும்பி உன்னை தேடி வரும். உன் மனசுக்குள் இருக்கிற குறைகளை, பயங்களை, சந்தேகங்களை எல்லாம் அந்த வார்த்தை கரைத்து விடும். நம்பிக்கையோடு சொன்ன அந்த ஒரு சொல்லின் அதிசயம் தான் உன் வீட்டில் அமைதியும், வளமும், சந்தோஷமும் நிரம்பும் சூழலை உருவாக்கும். உன் கைகளில் இருந்த சின்ன சின்ன தேவைகள் கூட நிறைவேறி, மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு இருப்பாய் என் தங்கமே. இன்று அந்த வார்த்தையை சொன்ன நிமிடம் உன் வாழ்க்கையில் பணப்புழக்கம் துவங்கியிருக்கு. அந்த ஓட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். உனக்கு மட்டும் வந்திருக்கும் ஒரு அதிசயமான அழைப்பு அது. எந்த தடையும், எந்த தாமதமும் அந்த பாக்கியத்தை தடுக்க முடியாது. உன் வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், செலவுகளுக்காக நீ வைத்திருந்த கவலைகள் எல்லாம் போய்விடும். பணம் வந்து சேரும் வழி எத்தனை கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் அவை திறக்கப்பட்டு உனக்கு பாதை அமைக்கும். என் தங்கமே, அந்த சொல்லை நீ நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. தினமும் காலையில் அந்த வார்த்தையை சொல்லும் போது உன் மனம் என்ன சொல்கிறது என்று கேள். அது உன்னோடு பேசும். அது உனக்கு சொல்லும், கவலைப்படாதே, உன் வாழ்க்கை இப்போது சரியாகும் என்று. நீ உன் உள்ளத்தில் அந்த வார்த்தையை வைத்து கொண்டிருக்கும்போது உன் சிந்தனைகளும் உன் சுற்றமும் மாற்றமடையும். உன்னால் உன்னை தடுக்க முடியாத அளவுக்கு பாக்கியம் வந்து சேரும். நீ இந்த அதிசயத்தை அனுபவிக்கிறாய், ஆனால் இன்னும் பெரிதாக அதை உணர்வாய். அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றங்களை பார்க்கும்போது நீயே வியந்து போவாய். இன்று இருந்த நிலைமையையும் நாளை வரும் வளமையும் பார்த்து நீ தெய்வத்தின் அன்பை உணருவாய். உனக்காக பிரார்த்தனை செய்த அந்த கணம் வீணாகாது என் தங்கமே. நானே உன் பக்கம் இருந்து உன்னுடைய பிரச்சனைகள் முடிவடைய வழி செய்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, உன் உள்ளம் எப்போதும் நன்றி சொல்லும் மனநிலையில் இருக்க வேண்டும். நன்றி சொல்லும் மனம் தான் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். நன்றி சொல்வது ஒரு சின்ன விஷயம்தான் என்று நினைக்காதே. அது ஒரு பெரிய அதிசயத்தை உண்டாக்கும். தினமும் காலை அந்த வார்த்தையை சொல்லும் போது நன்றி என்று சொல்லும் பழக்கம் கொண்டு வா. அதனால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகும். உனது கடன்கள் அனைத்தும் முடிவடையும் நாள் மிகவும் அருகில் வந்துவிட்டது. உன்னை நெருடி வந்த அந்த சுமையிலிருந்து விடுபடும் நாள் நெருங்கிவிட்டது. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழும் நிலைக்கு வந்து விடுவாய். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை புதிதாக எழுதுகிறது என் தங்கமே.
உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் பணம், வளம், பாக்கியம், அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி எல்லாம் எழுதப்படுகிறதென்று நம்பிக்கையோடு இரு. நீ இன்று காலையில் சொன்ன அந்த வார்த்தை உனக்காக வானத்தை நகர்த்தி கொண்டு வருகிறது. உனக்காக வானம் தன் கதவுகளை திறந்து ஆசீர்வாத மழையை பொழிக்கிறது. நீ இந்த அதிசயத்தை அனுபவிக்கிறாய். அதை மேலும் பெரிதாக அனுபவிக்க சில சின்ன விஷயங்களைச் செய் என் தங்கமே. ஒவ்வொரு காலையிலும் அந்த வார்த்தையைச் சொல்லிய பிறகு ஒரு கண்ணீர் துளியாவது நன்றி சொல்லிவிடு. அந்த நன்றி தான் உன் பாதையில் தங்கத்தை விரிக்கும். என் தங்கமே, உன் நம்பிக்கை தான் உன் மிக பெரிய சக்தி. அந்த சக்தியை ஒருபோதும் இழக்காதே. நீ எந்த பிரச்சனையிலும் இருந்தாலும் அந்த வார்த்தை உன்னை தாங்கும். அந்த வார்த்தை உன்னை வழிநடத்தும். அந்த வார்த்தை உன் கண்ணீரை துடைத்து சிரிப்பாக மாற்றும். உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த தெய்வீக ஆற்றல் உன்னை காப்பாற்றும். நாளை மறுநாள் உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை பார்த்து நீ வியப்பாய். உன் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டைகள் கூட மறைந்து போகும். எல்லோருக்கும் ஒருமைப்பாடு வரும். உன் வீட்டில் இருந்த சோர்வு எல்லாம் போய் ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த சூழல் உருவாகும். உன் கைகளில் இருந்த சிறு வேலை கூட பெரிதாக வளர்ந்து உனக்கு பணப்புழக்கம் ஏற்படுத்தும். உன் பெயரை உயர்த்தும் வாய்ப்புகள் உன் கதவை தட்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஒரு மந்திரமாக செயல்படுகிறது. உன் ஆன்மாவின் ஆழத்தில் அது பதிந்து உன்னுடைய சிந்தனைகளையும் உணர்ச்சிகளையும் வளமாக்குகிறது. எந்த தடையும் உன் பாக்கியத்தை தடுக்க முடியாது. உன் கையில் வந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தியை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். அதுவே உன் வெற்றிக்கான திறவுகோல். உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கிய இந்த மாற்றம் நாளுக்கு நாள் பெருகும். உனக்கு வேண்டிய அளவுக்கு பணம் வந்து சேரும். நீ விரும்பும் நிலை, நிலம், வீடு, வாகனம் எல்லாம் உன்னுடையதாகும். உன் குழந்தைகள் முன்னேறுவார்கள். உன் வாழ்க்கையின் இருளை அகற்றி வெளிச்சம் வந்து சேரும். உன் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும். உன் வாழ்க்கையில் உள்ளவர்கள் உன்னை மதித்து பார்க்க ஆரம்பிப்பார்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது ஓடும் இந்த பாக்கியம் நிறுத்தமடையாது. அதை பெருக்கி வைத்துக் கொள்வது உன் கையில் தான். உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். நம்பிக்கையை தழுவிக்கொள். தினமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். உன் உள்ளம் சுத்தமாக இருக்கும் போது தான் தெய்வத்தின் சக்தி உன்னிடம் நிலைத்து நிற்கும். நீ என்னோடு இருக்கும் வரை உன்னை யாரும் தடுக்க முடியாது. உன் பாதையில் தடைகள் வந்தாலும் அவை ஒரு காலக்கெடுவில் மறைந்து விடும். உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நானே உன்னை வழிநடத்துகிறேன். உனது சிரிப்பை பாதுகாப்பது என் கடமை. உன் கண்ணீரை துடைப்பது என் பொறுப்பு. உன் வாழ்வை வளமாக்குவது என் ஆசை. அந்த வார்த்தையின் சக்தி உனது ஆன்மாவை வளப்படுத்தும் வரை உன் வாழ்க்கை எப்போதும் அதிசயங்களால் நிரம்பியிருக்கும் என் தங்கமே. என் தங்கமே, அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கப் போகிறது. அந்த வார்த்தை உன் மனதில் ஒரு மந்திரமாக பதியும்போது உலகமே உன் வசப்படியாக மாறும். அந்த வார்த்தையை உச்சரிக்கும்போது உன் உள்ளத்தில் இருந்த பயம், சந்தேகம், ஏழ்மை என்னும் இருள்கள் அனைத்தும் கலைந்து போகும். அந்த வார்த்தை தான் பிரபஞ்சத்துடன் உன்னை இணைக்கும் பொன்னான பாலம். தினமும் காலை எழுந்தவுடன் அந்த வார்த்தையை சொல்லி, நானே செல்வமும் சாந்தியும் நிறைந்தவன் என்று மனதிற்கு உணர்த்தினால் அதிசயம் நிகழாமல் இருக்க முடியாது. உன் உள்ளம் நம்பிக்கையால் நிரம்பும்போது தான் அந்த வார்த்தையின் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். உன் எண்ணங்களும் உன் சொற்களும் உன் மனநிலையும் எல்லாம் அந்த வார்த்தையுடன் சேர்ந்து அலைபோல் வெளியேறும் போது பிரபஞ்சம் அதை கேட்டு உனக்கு தேவையானதை உனக்கு தரும்.
இன்று வரை உன்னை தடுக்க வந்த அனைத்து தடைகளும் அந்த வார்த்தையின் சக்திக்கு முன்பாக தலை குனியத் தொடங்கும். என் தங்கமே, அந்த வார்த்தையை சொல்லும் போது மனதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்ல வேண்டும். முழு நம்பிக்கையுடன், நான் பெற தகுதியானவன் என்று மனதில் வலியுறுத்திக்கொண்டு சொல்ல வேண்டும். சில நாட்களில் உனக்கே புரியாமல் பணம் எந்த வழிகளில் உன்னை தேடி வரும் என்று பாரு. உனக்காக காத்திருந்த வாய்ப்புகள், வேலைகள், வியாபார முன்னேற்றங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். பெரிய அதிசயங்களை எதிர்பார்க்கும் முன், அந்த வார்த்தை உன் மனதில் உருவாக்கும் மாற்றத்தை கவனிக்க வேண்டும். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த குறைவுகள், பயம், நம்பிக்கை இழப்பு எல்லாம் மெதுவாக கரைந்து விடும். அதன் இடத்தில் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உறுதி, ஒரு காந்த ஈர்ப்பு உன்னை சுற்றி உருவாகும். அதுதான் அந்த வார்த்தையின் உண்மையான அதிசயம். உலகில் எந்தவொரு மனிதனும் இந்த வார்த்தையின் சக்தியால் தான் வாழ்க்கையை உயர்த்தியிருக்கிறான். நம்பிக்கையோடு அதை சொல்லி, உழைப்போடு அதை ஆதரித்தவர்களுக்கு அந்த வார்த்தை எப்போதும் ஒரு திறவுகோலாக இருந்திருக்கிறது. நீயும் அந்த அதிசயத்தை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் கனவுகள், உன் ஆசைகள், உன் சிறிய சிறிய தேவைகள் எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் தான் இந்த வார்த்தையை உனக்கு அளிக்கிறேன். அது உன் வாழ்க்கையின் அனைத்து திசைகளையும் திறக்கும் ஒரு தங்க கதவாக இருக்கும். உன் கையில் இருக்கும் எல்லாவற்றையும் பார்த்து மனம் உடையாதே. உன் பையில் இருக்கும் பணம் குறைவாக இருந்தாலும் கவலைப்படாதே. ஏனெனில் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையின் பையை நிரப்பும். ஒரு நாள் அந்த பை நிரம்பி வழியும் போது, இன்று நீ அனுபவிக்கும் குறைவுகளை நினைத்து நீ சிரிப்பாய். உன் வீட்டில் அமைதி இல்லை என்று கவலைப்பட்டு இருந்தால், அந்த வார்த்தையை சொல்லும் போது மனதில் வீட்டின் அமைதியையும் கற்பனை செய். உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் காட்சியை மனதில் நிறுத்திக் கொண்டு சொல்லு. அந்த அலை உன் வீட்டுக்கே அமைதியை கொண்டு வரும். என் தங்கமே, இந்த வார்த்தையின் சக்தி உடனே வேலை செய்யத் தொடங்கும். ஆனால் அது நிலைத்திருக்க, நீ தொடர்ந்து நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும். தினமும் காலை எழுந்தவுடன் அதை சொல்லி, இரவு படுக்கும் முன் அதை மனதில் நினை. சில வாரங்களில் உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று நீயே பார்த்து ஆச்சரியப்படுவாய். அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது, உன் மூச்சின் ஆழத்தை உணர். அந்த காற்றோடு சேர்ந்து உன் மனத்தின் ஆற்றலும் வெளியேறி, பிரபஞ்சத்துடன் கலந்து கொண்டிருக்கிறது என்று கற்பனை செய். அந்த கற்பனை உன் வாழ்க்கைக்கு காந்த சக்தி சேர்க்கும். இந்த வார்த்தை உனக்கு பணப்புழக்கத்தை மட்டுமல்ல, மன அமைதியையும் தரும். எத்தனை நாள் உன்னை துரத்திய கடன்கள் இருந்தாலும், அந்த வார்த்தையின் அலைகள் அவற்றை தானாகவே தள்ளிவிடும். யாரும் உன்னை குறைத்து பார்த்தாலும், உன் வாழ்க்கையின் உயர்வு அவர்களை அமைதியாக்கும். நான் உன் பக்கம் இருக்கிறேன் என் தங்கமே. இந்த வார்த்தையை உன் வாழ்வின் ஒரு பகுதியாக்கு. அதை ஒரு நண்பனாக நினைத்து பேசு. உன் ஆசைகள், உன் கனவுகள், உன் பிரச்சனைகள் அனைத்தையும் அந்த வார்த்தையுடன் பகிர்ந்து கொள். அது உனக்கு வழி காட்டும். நீ எத்தனை முறை இந்த வார்த்தையை சொல்லுகிறாயோ, அத்தனை முறை உன் மனதில் ஒரு வலிமை உருவாகும். அந்த வலிமையே உனக்கு பணம் வர வைக்கும் காந்தமாக மாறும். உன் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டங்களை இழுத்து வரும் காந்தமாக இருக்கும். உன் மனதில் இருக்கும் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் விடு என் தங்கமே. அந்த வார்த்தை உனக்கு புதிய ஆற்றலை கொடுக்கப் போகிறது. அது உன்னை உன் கனவுகளுக்கு அருகில் அழைத்துச் செல்லும். உன் வாழ்க்கை எவ்வளவு மாறும் என்று நீ யூகிக்க முடியாது. நான் உன்னை காக்கிறேன். உனக்கு உதவி செய்யாதவர்கள் இருந்தாலும் கவலைப்படாதே.
அந்த வார்த்தை உனக்கு தேவையான ஆதரவை, தேவையான மனிதர்களை, தேவையான வாய்ப்புகளை கொண்டு வரும். நீ செய்ய வேண்டியது அந்த வார்த்தையை முழு நம்பிக்கையுடன் உச்சரிப்பது மட்டுமே. நாளைய காலை முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சம் கேட்டு உனக்கு பதிலளிக்கும். அந்த வார்த்தையின் சக்தி உன்னை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்று நீ அனுபவித்தே புரிந்து கொள்ளுவாய். உன் மனதில் இருக்கும் அன்பையும் நம்பிக்கையையும் அந்த வார்த்தையில் கலக்கும்போது அதிசயங்கள் நிகழாமல் இருக்க முடியாது. பணம், அமைதி, அன்பு, மகிழ்ச்சி எல்லாவற்றும் உன் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும். என் தங்கமே, நான் உன்னை காக்கிறேன். உன் வாழ்க்கையில் இன்றிலிருந்து ஒரு ஒளி பிறக்கிறது. அந்த ஒளி உன்னை செல்வம் நிறைந்த பாதைக்கு அழைத்துச் செல்லும். நீ நம்பிக்கையுடன் அந்த வார்த்தையை உச்சரிக்கத் தொடங்கு. உன் உள்ளத்திலிருந்து வெளிவரும் அந்த அதிர்வுகள் உன் விதியை மாறச் செய்யும். நான் உன்னுடன் இருக்கிறேன், என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையின் இரகசிய கையொப்பமாக மாறட்டும். உன் பக்கத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கை இனி வளமும் மகிழ்ச்சியும் நிரம்பியதாக இருக்கும்.